Hi friends, welcome to Sumi's Kitchen. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா மீன் தித்திப்பு. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீன் தித்திப்பு செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலாவை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. 2 லவங்கம், 1 துண்டு பட்டை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இத ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா 8 முந்திரி எடுத்துக்கங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். 1/4 மூடி தேங்காய் சேர்த்துருக்கங்க. இதையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கலாங்க. இந்த அரைச்ச பேஸ்ட்டை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக வெட்டி வச்சுருக்காங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகா வந்து எண்ணெயில் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறமா 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி பொடியா. இதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 தக்காளியை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்க்கறதால நமக்கு வெங்காயம் தக்காளி வந்து சீக்கிரமா வதங்கிடும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாங்க. இந்த மசாலா வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா இந்த மசாலாவோட பச்சை வாசனையை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா ஒரு கொதி வரட்டும். நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. இந்த டைமில் தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த மீன் துண்டுகளை மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் அதுக்கப்புறமா உப்பு இது 3ஐயும் போட்டு கலந்து வச்சிருக்கேன். அதை இது கூட இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக கலந்து விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீன் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டைம்ல லாஸ்டா கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். நம்மளோட சுவையான மீன் கித்திப்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.